ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்பர் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் டிஸ்னிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா 1000 வந்துடுமா. ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மிகச்சிறிய 4 இலக்க எண் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், 1000 வந்துடுமா. அப்போ 1000க்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 1000ல் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அடி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். 1000த்தின் காரணிலாம் பார்த்திங்கன்னா காரணிகள் அல்லனா ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னெல்லாம் வரும், 1 வருமா, 1 வரும். அடுத்தல 2ஆல் 1000 அடி போகுமா. இப்போ 2, அதுக்கப்புறம் வந்து 4, 5, அதுக்கப்புறம் வந்து என்னது வரும், 10 வருமா. 10 அப்புறம் 20வது டேபிளில் போகும், 20, அதுக்கப்புறம் 40, அடுத்தது என்ன வந்துடும், 50 வந்துடுமா. 50ல் போகும், அதுக்கப்புறம் 100ல் போகும், அடுத்தல வந்து 200ல் போகும், அடுத்தல 500ல் போகும், அடுத்தல 1000ல் போகும். அப்போ எத்தனை 1000தோட காரணிகள் என்னெல்லாம் வரும், 1, 2, 4, 5, 10, 20, 40, 50, 100, 200, 500, 1000 வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பகா காரணிகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்போ இதில் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும், 2ம் 5ம் வருமா. அப்போது 2ம் 5 தான் பகா காரணி. அப்போ பகா காரணி வந்து 1000தோட பகா காரணி வந்து என்னது, 2, 5. அப்போது எத்தனை நம்பர் இருக்குது நம்மளுக்கு, 2 நம்பர் இருக்கா. அப்போ ஆன்சர் வந்து 2. புரியுதா உங்களுக்கு இந்த சம்? மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்த சம் போகலாமா. அடுத்த சம் பாருங்கள். The sum of the distinct prime factors of 30 is 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ 30ங்கிற எண்ணோட மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் 30ஓட பகா காரணிகள் என்னெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம எழுதணும். அப்போ 30ஓட காரணியை ஃபுல்லாக நம்ம எழுதிக்கிறோன்னே. ஃபஸ்ட்டு 30இன் காரணி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 30ஓட காரணிகள் என்னெல்லாம் வரும், அதே மாதிரி தான். 1, 2, 3, 5, அடுத்துல 6வது டேபிளில் போகுமா, 6, அடுத்துல 7 வராது, 8 வராது, 9 வராது, அடுத்து 10 வருமா. அதனால் 10, 11, 12லாம் வராது, அடுத்து 15வது டேபிள், அதுக்கப்புறம் 30வது டேபிளில் போகும். அப்போ 30இன் காரணிகள் என்னெல்லாம் வரும், 1, 2, 3, 5, 6, 10, 15, 30 வரும். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது இதில் வந்து என்னது ஃபேக்டர்ஸ் பகா காரணி என்னெல்லாம் வரும், பகா காரணிகள் என்னெல்லாம் வரும்னா இப்போ 2, 3, 5ன்னு வருமா. இப்போ 1 எடுக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடையாது. 2, 3, 5 இது 3 தான் எனது பகா காரணிகள். அப்போ பகா காரணிகளோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2 + 3 + 5 இதை 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 10 வந்துடுமா. அப்போ ஆன்சர் வந்து என்னது 10. அப்போ பி ஆன்சர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அடுத்த சம் பாருங்கள். மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 17, 97, 13, 97, 11, 97, 1, 97ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஈரிலக்க 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 டிஜிட் நம்பர்னால் டி வராது நம்மளுக்கு, ஏன்னா இது 1 வந்து 1 டிஜிட் நம்பர், அதனால் இது டி வராது. அடுத்தது சி பாருங்கள், 1197ன்னு இருக்குது. இதில் வந்து பி வந்து 1397ன்னு இருக்குது. இதில் வந்து ஏ வந்து 1797ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய எண் தானே. அப்போ மிகச்சிறிய எண்ணா 11 தான். அது பகா எண்ணாகவும் இருக்கணும், மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். இப்போ 11 தான் எனது ஆன்சர். 1197 தான் எனது மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம் பாருங்கள்.
The digit of the prime numbers 30 can be reversed to get another prime number 31. Find if any such pairs exist up to 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடமாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் 31 ஆகும். 100 வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேர்ஸை வந்து ஒரு இப்போ 13 இருக்கா, அந்த 13 வந்து மாற்றி நம்ம டிஜிட்டை வந்து மாற்றுறதுனா நமக்கு 31 கிடைக்கும். அதே மாதிரி கீழுள்ள நம்பர் எது வரும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பாருங்கள், 17 என்ன சொல்லலாம், 17 பகா எண், 17 பகா எண் 17 வந்து பகா எண்ணு தான். அதில் வந்து இலக்கங்கள் மாற்றி எழுதும் போதும் 7 1 வருமா, அப்போ இதுவும் என்னது பகா எண்ணு தான். 71 பகா எண் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் 37 பாருங்கள், 37 நம்ம என்னது பகா எண்ணு தான். அதை மாற்றி எழுதும் போதும் அதுவும் எனது பகா எண்ணாக நமக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு பேரும் ஓகே தான், செகண்ட் பேரும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தேர்டு பாருங்கள் 79 என்னது நமக்கு பகா எண் தான். அதே மாதிரி 97 நமக்கு வந்து பகா எண் தான். அப்போ அனைத்தும் தான் கரெக்டு ஆன்சர். அடுத்து பாருங்கள் இந்த சம் பாருங்கள். I am a 2-digit prime number and the sum of my digit is 10. I am also one of the factors of 57. Who am I? நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஈரிலக்க பகா எண், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 57ஓட காரணியை ஃபுல்லாக நம்ம எழுதிக்கலாமா? கவனிச்சிக்கோங்க. நான் ஒரு ஈரிலக்க பகா எண், எனது இலக்கங்களின் கூடுதல் வந்து 10, மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார். இப்போ நான் 57ஓட காரணியை ஃபுல்லாக நம்ம எழுதிட்டு அதில் வர பகா எண்ணை நம்ம கூட்டினோம்னா நமக்கு 10 வரணும். இப்போ வந்து 57இன் பகா காரணிகள் ஃபுல்லாக நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 57இனோட காரணி வந்து என்னெல்லாம் வரும், ஃபஸ்ட்டு டேபிளில் போகுமா, அடுத்தது 3வது டேபிளில் போகுமா, அடுத்தது என்ன வரும் 9 போகுமா, போகாது. இதை 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் 19 வருமா, அடுத்தது கடைசியில் 57ன்னு வரும். இது 4 தான் எனது ஃபேக்டர்ஸ். 57ஓட ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 4 நம்பர் 1 3 19 57. இதில் ஒரு நம்பரை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஒரு ஈரிலக்க பகா எண். அப்போ 19 57 தான் எனது 2 டிஜிட் நம்பர். எனது இலக்கங்களின் கூடுதல் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ 5 7 கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிரும். 1 9 கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும், 10 கிடச்சிருமா. அப்போ அந்த எண் வந்து 19. அப்போ ஆன்சர் வந்து A 19. ஓகேவா, புரிஞ்சுதா?